வணக்கம். நான் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன் நான். என்னோடய சொந்த ஊர் தேவாரம். நான் ஏலக்காய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு ஏலக்காய் உள்ள ஆர்வம் கூடுதல். அதை காட்டிலும் எனக்கு இந்த விவசாயத்தில் ஆர்வம் கூட இருக்குது. அதுலேயும் இயற்கை விவசாயம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் இயற்கையாக விவசாயம் பண்ணுறதுக்காக புதுசாக தோட்டங்கள் வாங்கினேன். ஒரு 42 ஏக்கர்லேருந்து 45 ஏக்கர் தோட்டம் வாங்கிட்டு தோட்டம் வாங்கி அதில் இந்த தென்னை போட்டிருக்கேன். தென்னை செவல் நீர் போட்டிருக்கேன். இந்த செவல் நீர் எங்கே வாங்கினேன்னா மைசூர் மாவட்டம் மாண்டியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். எடுத்து ஒரு சுமார் ஒரு 5000 மரம் போட்டிருக்கேன். 5000 மரம் போட்டு இன்றைக்கோட 3 வருஷம் ஆகுது எனக்கு. இந்த 3 வருஷத்தில் இப்போ ஈல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரசாயனம் ஒரு எதுவுமே போடலை. 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆட்டு எரு போடுவோம், மாட்டு எரு போடுவோம். அப்புறம் இந்த பஞ்சகாவியாலாம் ஊற்றுவோம் நாங்கள். அப்புறம் மற்றபடி வெள்ளைப்பூச்சிக்கு அதுக்கு பச்சை தண்ணி அடிச்சு விட்ருவோம் நாங்கள். அடித்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு எங்களுக்கு. எங்கள் தோட்டத்தில் இது வரைக்கும் பூச்சியில் எதுவுமே இல்லை. தோட்டத்தில் விவசாயங்கள் நல்லா இருக்குது. தென்னை மரத்தில் காய்ப்பு நல்லா இருக்குது. எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால மரம் வறட்சியை தாங்கி வருது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் தோட்டத்தில் அதை தண்ணி பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எருவு தான் போட்டிருக்கோம் நாங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பூரா பார்த்தீங்கன்னா அந்த எருவு தான் தெரியும் பாருங்க. ஃபுல்லாக எருவு தான் போட்டிருக்கோம். ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். தோட்டத்தில் எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். தண்ணியை எங்களுக்கு ஒரு 4 நாளைக்கு கொடுக்குற பாயும். இருந்தாலும் அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு வறட்சியை தாங்கி வருது. ஸோ எங்கள் மரத்தில் உள்ள காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இருக்கும். இயற்கையாக வர்றதுனால இப்போ சைஸ் பெருசாக இருக்கும், சொறி வரல. எங்களுக்கு வியாபாரி இப்போ மற்றவங்கள்ட்ட வாங்குற 25 ரூபா வாங்கினா 35 ரூபாய்க்கு வாங்க. என்னன்னா இயற்கையாக இருக்குது. இதில் இயற்கை பொருளாக இருக்கிறதுனால ரேட்டு கூட இருக்குது. எங்களோட இளநீ நல்லா பாலிஷாக இருக்கும் பாருங்கள். சொறி இல்லாமல் நல்லா பாலிஷாக இருக்கும். இந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் இளநீ கலர் பாருங்கள், நல்லா சைஸ் இருக்கும். காய்ப்பு திறன் நிறையா இருக்கும். அந்த பாலையெல்லாம் பெரிய பெரிய பாலையை போட்டிருக்கோம். மரமே நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். ரசாயன உரம் போட்டோம்னா என்ன செய்யணும், வறட்சி தாங்க. அதனால் ஃபுல்லாக இயற்கையில் பண்ணியிருக்கோம். இந்த வெரைட்டி நல்லாயிருக்கும். இது பண்ணுங்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். விவசாயத்தில் எல்லோரும் நஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு நஷ்டமே கிடையாது. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 7 8 லட்ச ரூபாய்க்கு இன்கம் வரும் எங்களுக்கு. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் நீங்கள். அதனால் கண்டிப்பாக தென்னை விவசாயத்தில் இந்த செலக்டட் வெரைட்டி போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கிறேன் நான். யாருமே விவசாயம் நல்லன்னு சொல்ல வேண்டாம். விவசாயம் பெஸ்ட்டு. அதை கரெக்டாக முறைப்படி பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்காக உரம் ரசாயன உரம் போட்டோம்னா அது காய்க்காது. நார்மலாக இயற்கை விவசாயத்தில் நம்ம ஆட்டு எரு, மாட்டு எரு இந்த மாதிரி இயற்கை போட்டு இயற்கை உரம் ரசாயன உரம் போடாமல் இயற்கை உரங்கள் போட்டால் நல்லா வரும். தென்னை மரத்தை மட்டும் வச்சா பத்தாது. தென்னை மரத்தை நல்லா பராமரிப்பு பண்ணணும். பராமரிப்பு பண்ணால் தான் இந்த மாதிரி காய்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம இயற்கையாக பண்ணணும். செயற்கையாக விவசாயம் பண்ணால் வராது. இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி வரும். தென்னை மட்டும் சும்மா வச்சுட்டு அது காய்க்கும்னா காய்க்காது. தென்னை மரம் நல்ல லாபகரமான பயிர். அதை முறைப்படி பராமரிக்கணும். கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அது எருவு போடணும். நல்லா மெயின்டைன் பண்ணால் தண்ணி கொடுத்தா நல்லா காய்க்கும். இதை பார்த்தீங்களா, எங்கள் மரம் பாருங்கள். இது எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை பார்த்துங்க. இந்த பாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் நாங்கள் நல்லா பராமரிக்கிறோம். அதனால் நல்ல லாபகரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேனி மாவட்டத்தின் சிறந்த விவசாயியை தேர்வெடுத்த வெல்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பசுமை தோழர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. பூமி தாய் விருது எனக்கு கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.